பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 3வது நாளான இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளில் எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது எலிமினேஷன் ப்ராசஸ். இன்னைக்கு 2 பேர்த்த நாமினேட் பண்ணி அதிலிருந்து ஒருத்தங்களை எலிமினேட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு 15 கேண்டிடேட்டும் தள்ளப்பட்டிருக்காங்க. பிக் பாஸோட 3வது நாளில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். 3வது நாளான இன்னைக்கு காலையில் 7:30 மணியிலேருந்து காட்ட ஆரம்பித்தாங்க. அதில் வந்துட்டு ஆர்த்தியும் ரைஸாவும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓவியாவும் அனன்யாவும் அங்கே உட்காந்து இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 7:45 மணிக்கு பிக் பாஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு அழைப்பு வருது. எல்லாரும் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு கஞ்சா கருப்பண்ணனை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போன கஞ்சா கருப்பண்ணங்கிட்ட நீங்கள் 2 பேர்த்த நாமினேட் பண்ணுங்கள், அதில் ஒருத்தங்களை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சா கருப்பண்ணை வந்துட்டு ஸ்ரீயை இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியேற்றிடலாம், ஏன்னா அவர் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணார். 2வது ஆளை அவர் செலக்ட் பண்ணல. 2வதாக ஸ்நேகன் அண்ணனை உள்ளே கூப்பிட்டாங்க. இவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது இவரும் ஜூலியை இதிலிருந்து தூக்கிடலாம், அவங்க எல்லாத்தோட சுதந்திரத்திலையும் தலையிடுறாங்க, தேவையில்லாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க, இவங்க பேசுறது எங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ரீயையும் இந்த போட்டியிலேருந்து நீக்கிடலாம், அவர் வந்ததுலேருந்து யாரு கூடயும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜூலியை உள்ளே கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க சொல்லும் பொழுது அனயாவை இந்த ப்ரோக்ராம்லேருந்து எடுத்துடலாம். காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரூல்ஸ் படி ஆங்கிலம் பேசக்கூடாது, இவங்க வந்ததுலேருந்து ஆங்கிலம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, எந்த வேலையும் செய்யறதில்ல, தூங்குறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு ஜூலி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க ரைஸாவை இதிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலி. காரணம் என்னன்னா, அவங்க யார் கூடயும் மிங்கிள் ஆகலை, ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்திருக்காங்க அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்நேகன் வந்துட்டு கஞ்சா கருப்பு கிட்ட கேட்குறாரு, ஒருத்தரை தான் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தர் பேரையும் சொல்லுங்கன்னு. அதுக்கு அனயாவோட பேரை மறுபடியும் கஞ்சா கருப்பு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆர்த்தி கணேஷ் பேசினாங்க. அவங்க சொல்லும் பொழுது ஸ்ரீயையும் ஜூலியையும் இந்த போட்டியிலேருந்து நீக்கிடணும். ஜூலி நர்சிங் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் பொழுதுபோக்கை கழிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி தெரியுது. ஸ்ரீ வந்துட்டு யாரு கூடயும் ஒட்டாமல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஃபீலிங்ஸை எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. ஆர்ஆர் சொல்லும் பொழுது அனயாவையும் ரேசாவையும் இந்த போட்டியிலேருந்து நீக்கிறதுக்கு நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவியாவை கேட்கும் பொழுது கஞ்சா கருப்பண்ணை வந்துட்டு பிஹேவியர் சரியில்லை, வந்ததுலேருந்து எப்போ வீட்டுக்கு போகலானே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. 2வதாக ஸ்ரீயையும் இதிலேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீ பேசும்பொழுது காயத்ரியையும் சக்தியையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமிதா பேசும்பொழுது அனயாவையும் ஸ்ரீயையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்க 2 பேரும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதது தானாமா. அனயா பேசும்பொழுது ஜூலியையும் ஆர்த்தியையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியேற்றத்துக்கு நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வையாபுரி பேசும்பொழுது அன்யாவையும் ஸ்ரீயையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. பரணி வந்துட்டு ஸ்ரீயையும் ரைசாவையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக நாமினேட் பண்ணியிருக்காரு. கணேஷ் பேசும்பொழுது ஸ்ரீயையும் கஞ்சா கருப்பண்ணனையும் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஞ்சா கருப்பண்ணன் வந்துட்டு வந்ததுலேருந்து எப்போ வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற நினைப்பிலே இருக்காரு, கேமில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காயத்ரி பேசும்பொழுது கண்டிப்பாக யாரை சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஜூலியையும் ரைசாவையும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நைட்டு 11:15க்கு ஓவியாவும் ஜூலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலி சொல்லும் பொழுது என்னோட பேரை நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கான ரீசனை பற்றி பேசினாங்க. அவங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்துட்டு சினிமா பிரபலம் கிடையாது, நான் ஒரு காமன் பர்சன் தான், அதனால தான் என் பேர் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவியா அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை மீட் பண்ணுற சுச்சுவேஷன் இங்கே இருக்கவங்க யாருக்குமே அமையாது. ஆனால் மிச்சம் இருக்கிற 14 பேர்த்தில் ஒருத்தங்க எலிமினேட் ஆனாலும் மறுபடியும் இன்னொரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் அவங்கள போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நைட்டு 11:30 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஜூலி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, என்னோட குடும்பத்தில் நான் 6 பேர்த்த சேர்த்துட்டேன், ஓவியா, பரணி, கஞ்சா கருப்பு அண்ணா, கணேஷ், ஆர்த்தி, வையாபுரி அண்ணா இவங்களெல்லாம் என் குடும்பத்தில் சேர்த்துட்டேன். ஸோ மிச்சம் போகிற நாட்களில் மற்றவங்க எல்லாத்தையும் நான் சேர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 11:30 மணிக்கு ஸ்நேகனும் காயத்ரியும் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நமிதா உள்ளேருந்து வெளியில் வராங்க. அதுக்கு வந்துட்டு காயத்ரி கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள ஜூலி உள்ளே போயிருப்பா, அதனால தான் இவங்க எல்லாரும் வெளியில் கிளம்பி வராங்க அப்படின்னு டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்நேகன் ஜூலியை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, தான் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுது, மரியாதை கொடுக்காம பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா காலையில் 8 மணிக்கு மாரி படத்துலேருந்து பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜூலியையும் ஓவியாவையும் தான் கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கணேஷ் வந்துட்டு ஸ்ரீக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ இது மாதிரிலாம் இருக்காத, யாரையாச்சும் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அதாவது ஒரு 9 மணி அளவில் யோகா செய்கிறேன்னு சொல்லி உக்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கஞ்சா கருப்பு, ஸ்நேகன்,
கணேஷ், அதுக்கப்புறம் வையாபுரி எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் கஞ்சா கருப்பண்ண தூங்கிடுறாரு. அதனால் நாய் கொலைச்சி அவரை எழுப்பி விட்டுருது. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் வந்துட்டு ரம்ஜான் நாளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரம்ஜான் விஷஸ் சொல்லிட்டு பிரியாணி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் பிரியாணி கொடுங்க, அப்படி இல்லைனா எங்ககிட்ட சிக்கன் மட்டனை கொடுத்துருங்க, நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் கேண்டிடேட்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சக்தி, வையாபுரி, கஞ்சா கருப்பண்ண உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பரணி வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு, பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை கொடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜூலி, ஓவியா, அனையா இவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துலேருந்து பாட்டு பாட சொல்லி கேட்கும் பொழுது ஜூலி வந்துட்டு அந்த படத்துலேருந்து பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்நேகனை கான்ஃபரன்ஸ் ரூம் வர சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே போகிற இவருக்கு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் என்ன எழுதியிருக்குன்னா, இருக்கிற 15 பேர்த்தில் எல்லாரையும் 3 குழுவாக பிரித்து ஒருத்தங்களை சமையல் செய்கிறதுக்கும், இன்னொருத்தங்களை பாத்திரம் விளக்குறதுக்கும், இன்னொருத்தங்களை வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் 3 டீமாக பிரிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வெளியில் உட்காந்து ஓவியா, ரைஸா, அதுக்கப்புறம் ஆர்ஆர் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது ஓவியா வந்துட்டு ஆர்ஆருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ரைஸாவும் ஓவியாவும் ஆர்ஆரை கலாய்னு கலாய்க்கிறாங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு ஆர்ஆர் நழுவுறாரு. ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஆர்ஆர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா டைனிங் ஹாலில் ஒரு 3:45 மணிக்கு உட்காந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, டெய்லி இதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெட்ரூமில் போய் எல்லோரும் படுத்து தூங்கும் பொழுது 4:45 மணிக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஜூலி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும், ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பேசும்பொழுது ஆர்த்திக்கு கோவம் வந்துட்டு, நர்ஸெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க, வெறும் காசை வாங்கிட்டு நர்ஸுங்க எந்த வேலையும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் பொழுது நான் உள்ளே போய் காசை கொடுத்துட்டு பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பக்கத்தில் அந்த நர்ஸு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. நான் காசு கொடுத்து உள்ளே போய் பார்த்ததுனால தான் எங்கள் அம்மாவுக்கு பல்ஸ் கம்மியாக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நர்ஸெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஜூலியை குத்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5:30 மணிக்கு எல்லோரும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி ஆர்ஆர் வந்துட்டு ஜூலி கிட்ட கேட்குறாங்க. உடனே ஜூலி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை இல்லைங்க 4-5 தடவை அது மாதிரி போஸ்டர் வந்திருக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே காயத்ரி வந்துட்டு, நீ எதுக்காக மெரினா பீச்சில் போய் போராட்டம் பண்ண, எதுக்காக அப்படி கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்காக தான் நாங்கள் பிரச்சனை பண்ணோம், அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக காயத்ரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுக்காக தலைவர்களெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. உடனே ஜூலி என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியும், அப்படி கத்தனா தான் நமக்கு தேவையானது கிடைக்குன்னு சொன்னாங்க. உடனே ஆர்த்தி குறுக்கில் பூந்து, இப்போ பிக் பாஸில் நீ ஜெயிக்கணும்னா போய் கமல் சார்கிட்ட சண்டை போட முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. மேலும் ஆர்த்தி என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, யாரோட தூண்டுதலின் பேரில் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போனீங்க, உங்களுக்கு காசு கொடுத்து யாராச்சும் போக சொன்னாங்களா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. எங்கள் வீட்டில் 10 ஜோடி மாடு இருந்துச்சு, ஆனால் இப்போ 2 ஜோடி மாடு மட்டும்தான் இருக்குது, எங்களால் பராமரிக்க முடியல, மாடுகளை கொண்டு போய் ஜூலெலாம் வைக்க முடியாது அப்படின்னு ஜூலி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காயத்ரி என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு நீங்கள் போராளின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜூலி வந்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பவுல் உடஞ்சி அவங்க கையில் கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆர்த்திக்கும் காயத்ரிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, செய்கைகளே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 டீமுக்குமே ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்னன்னா, கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ளே அங்கே இருக்க 15 பிரபலங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் யாருன்னு பார்த்துட்டு அவங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. இதுதான் இன்னையோட டாஸ்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சின்ன பிரபலங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் பார்த்து, அதாவது சமையல் டீம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 6:45க்கு ஜூலியும் ஸ்ரீயும் தனியாக இருக்காங்க. ஜூலிக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கிறதுனால ஸ்ரீ வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பேண்டேஜ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. மறுபடியும் அடுத்த டாஸ்க் வரதுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அடுத்த டாஸ்க் என்னென்னா, 15 போட்டியாளர்களும் மேடையில் ஏறி நான் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த டாஸ்க். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்துட்டு பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஜூலியை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஓவராக சவுண்டு கொடுக்குற, நீ சினிமா ஃபீல்டில் கிடையாது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க, ஆனால் நாங்கள் உள்ளே வரும்பொழுது பெரிய ஆளுங்கள்னு நினைக்கல, அப்படி நினச்சிருந்தா நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஜூலியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. உடனே ஜூலி வந்துட்டு கேமரா முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னை பார்த்து பயந்துட்டாங்க, ஒரு சாதாரண மனுஷி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. மீண்டும் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.